பாருங்க, எனக்கு ஒரு யோசனை. நான் இங்க இவ்வளவு சிரமப்பட்டு ஆடுறேன்னா யாருக்காக? நம்ம அண்ணியாருக்காக. யாருக்காக? அண்ணியாருக்காக. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்தோட நம்ம கை தட்டி கலகலன்னு ஆரோரப்படுத்தினா அடுத்து என்ன செய்யலாம் முயற்சி பண்ணலாம். அதான் நல்லா கை தட்டிக்கிட்டா அப்பதான் அந்த பிள்ளை நல்லா ஆடும். ஏன் அணி அதிகமா இருக்கு. அதுபோல இது மாதிரி பூச்சி குடிச்ச மாதிரி வண்டி போயிட்டே இருக்கு பாரு. இதை நல்லா கொஞ்சம் தேர்ச்சி வை. Beautiful pizza. Beautiful eyes. கண்ணு. Beautiful nose. மூக்கு. Beautiful mouth. வாய். Beautiful neck. கழுத்து. ஆண்டவ மகாலட்சுமி மாதிரி முகத்தை படைச்சு ஒட்டலை குச்சி மாதிரி உடம்ப கொடுத்து அந்த ஒட்டலை குச்சியில ஒரு பட்டாளைய கட்டிக்கிட்டு நடு ரோட்ல ஆடுறியே, உனக்கு அறிவு சூடு சுரணே மான வெக்கம் இதெல்லாம் இருக்கா? வந்தவரை எவ்வளவு பொறுமையா பொம்பளை பிள்ளையா அடக்கணக்கமா பக்கத்துல எனக்கு நான் சிவனையே இருக்கு. நீ பார்த்து உள்ள பாரு, மொபைல பாருங்க, பட்டாடுங்க, ஒட்டடை குச்சிக்கிற இடம் உடம்புக்கு வருங்க. ஆம்பளை கட்டி முடிஞ்சா ஒரு பொட்டாச்சி என்னடா பண்ணுவேன்? சொல்லணும் இருந்த அறையில மாமானா மஞ்சாலா மான பதவனே அப்படின்னு இழுத்து அறதில் தான் நீ பொண்ணு. ரெண்டு கல்யாணம் முடிச்சுட்டா எப்படி இழுத்து அறையல? நான் கட்டி முடிச்சுக்க நிக்கிறேன், நீ சொல்லியா கொடுத்த மாறு மாய நிக்கிறது. இந்த பக்கம் ரெண்டு கையை பின்னாடி முடிச்சா ஏமா ஒரு ஆம்பளை அவசரத்துல கட்டி பிடிச்சான்னு உன் மனசு சொல்லிச்சா? இல்ல அர்ஜென்ட்ல கட்டி பிடிச்சா? இல்ல ஒரு ஆபத்து எனக்கு வருது என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரு ஆம்பளை கட்டி பிடிக்கலாம். ஏன் கட்டி பிடிச்சேன்னு கூட தெரியாம விசாரிக்காம ஒரு ஆம்பளைய பார்த்து வாடா போடா அப்படின்னு பேசுறியே, என்ன அர்ஜென்ட்? வாழ்க்கையில என்ன அர்ஜென்ட், என்ன அவசியம், என்ன ஆபத்துக்கு வந்து கட்டி பிடிச்சீங்க? என்னையாட்ட ஒரு நல்லவன உன்னையால பார்த்துக்க முடியாது. உன்னைய நான் கட்டி பிடிக்கும் பொழுது என் ரெண்டு கையும் எங்க இருக்கு? அதுக்கு இதுக்கு என்ன 1.5 கிலோமீட்டரா? கடமை. உன்னைய நான் கட்டி பிடிக்கணும் இந்த நாடகத்துல.